ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்னால அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாமல் கூட நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தை வேணும்னு ஆசை இருக்கவங்க வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக எப்படி குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. அதில் ஒரு ஒரு லவ் ஒன்று காட்டியிருக்காங்க. எத்தனை வயசானாலும் நமக்கு எப்படி இருந்தாலும் லவ் வரதான் போகுது, அந்த மாதிரி ஒரு லவ் ஜானர் ஒன்று காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கும். ஆக்டிங் வைஸ் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவியோட அப்பா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, அதுவுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சது. அவங்களோட அப்பா கேரக்டர் ஜென்சி டம்ஸுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. ஜென்சி டம்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. படத்தோட ப்ளஸ்னால் இந்த ஸ்டோரி லைன் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஸ்டோரி லைன் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி வேறு யாரும் யோசிச்சுட்டு இது வரைக்கும் படம் பண்ணல. அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸு இதெல்லாம் அப்போஸ் பண்ணாமல் இருக்கிற ஆடியன்ஸ்னால் இது நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்போஸ் பண்ணுறா, இல்லை எனக்கு இந்த மாதிரி இது பண்ணுறாங்களா, இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா நினச்சாங்கன்னா பார்க்க முடியாது டெஃபினட்டாக. ஆனால் எல்லாருமே பார்க்கலாம். கான்ட்ரவர்ஷியலாக இருக்காது, நிறைய பேருக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருக்காது. ஆனால் இந்த ஜென்சிக்கு வந்து சுத்தமாக கான்ட்ரவர்ஷியலாக இருக்காது. இந்த பழைய ஜென்ரேஷன்ஸ்க்கெலாம் மேபி கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம். ஆனால் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்னால எப்படி குழந்தை பெற்றுக்கலாங்கிறது தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ படம் ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிளிக்கு, ஒரு டைம் பார்க்கலாம், பார்த்தா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது, ஒரு ஃப்ரேமும் பார்க்குறதுக்கு கிராண்டாக ரிச்சாக தெரிஞ்சுது. பட் இந்த படம் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ்க்கான படமாக இல்லை. நம்ம ஊரில் இது ஒரு முற்போக்குத்தனமான சிந்தனைகள் நிறையா இருக்குது. கே மேரேஜ், டெஸ்ட் டியூப் பேபி, அப்புறம் லிவின், கல்யாணம் தேவையா, குழந்தை தேவையாங்கிற மாதிரி கேள்விகள் படத்தில் நிறைய இருக்குது. இந்த கேள்விகள்லாம் வர்றது நல்லது தான் இந்த சொசைட்டியில். ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த படம் வெகுஜன மக்களை கவர் பண்ணாது தான் இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கிறதுனால. ஸோ படம் அதான் ஒரு ஆவரேஜ் ஃபிக்கு. மேக்கிங் நல்லா இருக்குது, சிந்தனைகள் நல்லா இருக்குது, பிஜிஎம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் ரஹ்மான் சார் வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப அதிகமாக மியூசிக் போட்டிருக்காரு. காமெடி சீன்ஸ் எல்லாம் மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ ஒரு சீன் இருக்கும், ஒரு காமெடி சீன் நடந்துட்டு இருக்கும், அவர் பிஜிஎம் தான் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கும். அந்த பிஜிஎம் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது காமெடி இல்லை, நமக்கு யோசிச்சுப்போம். நம்ம அந்த அளவுக்கு பிஜிஎம் காமெடி பண்ணிட்டு இருக்கு. சூப்பராக பிஜிஎம் படம் ஃபுல்லாக வந்துருக்கு. பிஜிஎம் நல்லாவே இருக்குது. இழுக்கதடி பாட்டு இந்த படத்தோட ஹைலைட். அந்த வர இடத்துல ஆடியன்ஸ் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக் ஆகிடுறாங்க, செம்ம கம்ப்ளீட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த பாட்டு படத்தோட ஹைலைட். சூப்பராக இந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு.